திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த முருங்கப்பட்டியில் உள்ள வெடிமருந்து ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து எமது செய்தியாளர் மெஹபூப் பாஷாவிடம் கேட்கலாம். மெஹபூப் பாஷா, இந்த வெடி விபத்து எப்படி நடைபெற்றது? எத்தனை மணிக்கு இந்த விபத்து நடைபெற்றிருக்கு? இதுல எத்தனை பேர் வரை தற்போது உயிரிழந்திருக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? முதற்கட்ட தகவல்களை பதிவு செய்யுங்க பாஷா. முருங்கப்பட்டியில சார் எக்ஸ்ட்ரீவேல் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி இருக்குங்க சார். இதுல பாத்தீங்கன்னா காலைல ஒரு ஷிஃப்ட்டுக்கு 200 பேர் வீதம் வந்து 600 பேர் வேலை செய்யறாங்க சார். இந்த காலையில ஷிஃப்ட்ல வந்தவங்க ஒரு 7 மணி போலாங்க சார். ஷிஃப்ட்டுக்கு அந்த பிடிஎன் சொல்லிட்டு ஒரு உற்பத்தி தொழிற்சாலை குடோன் இருக்குங்க சார். அந்த குடோனுக்காக போன ஒரு 20 பேர் போனவங்க திரும்பி வரலைங்க சார். கொஞ்ச நேரத்துல வந்து வெடிச்சு அந்த பில்டிங்கே பாத்தீங்கன்னா தரைமொத்தமா வந்து ஒரு 10 அடி பள்ளம் இறங்கிருச்சுங்க சார். அந்த இடம் இறங்கிருச்சுங்க சார். இதனால இந்த இந்த வெடி பாத்தீங்கன்னா ஏதோ 4 கிலோமீட்டருக்கு எஃபெக்ட் தெரிஞ்சிருக்குங்க சார். பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா வீட்டு ஓடு உடைந்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்குங்க சார். இந்த வெடி விபத்துல உள்ள அந்த குடவுனுக்குள்ள மொத்தம் எத்தனை பேர் சிக்கி இருக்கிறாங்க? உள்ள இருந்த அனைவருமே வந்து உயிரிழந்திருக்கிறாங்களா? இது குறித்த தகவல்கள் இருக்கா பாஷா? 20 பேர் போல உள்ள மாட்டி இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். 20 பேர் இறந்திருக்கிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார். ஆனா நிறைய பேர் இன்னும் இருக்கலாங்கிறது மற்ற ஊழியர்களும் இன்னும் சொல்றாங்க சார். வெளியில போனவங்க இன்னும் வரலங்கிறதுக்காக. அதனால யாருமே பாத்தீங்கன்னா அது வாயு மாதிரி இருக்கனால வெளியில இருந்து யாரும் போக முடியல. உள்ள இருந்து சில பேர் வெளியில வரலாம் சார். மயங்கி இருக்கிறாங்கிறது தெரியல சார். இப்ப மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு சார். ஃபயர் சர்வீஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சார். இப்ப அங்க மீட்பு பணி எந்த அளவுல நடைபெற்று இருக்கு? அவங்க உள்ள இருக்கவங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் அங்க எடுக்கப்பட்டு இருக்கா? இது குறித்த தகவல்கள் என்ன பாஷா? முதல்ல வந்து முதல் கட்டமா வந்து நெருப்பு தான் அணைச்சிட்டு இருக்காங்க சார். ஃபயர் சர்வீஸ் நெருப்பு அணைச்சிட்டு இருக்காங்க சார். மற்றவங்க வந்து இன்னும் வெளியில வரலைங்க சார். யாருங்கிறது இன்னும் தெரியல சார்.